எப்படியோ தானோஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். வெப்பன்ஸே இல்லாம சண்டை போடனா எப்படி போடுறது? இது என்ன பட்டாசு பாக்ஸா? அப்படி போடு. வந்துட்டான்டா தடியன். என்ன சும்மா நினைச்சியா? இப்ப என்கிட்ட வெப்பன்ஸ் இருக்கு. இது என்ன பப்ஜி கண்ணா? இத்தா வாங்கிக்கோ. இது என்ன கோகா கோலா பாட்டில் மாதிரி இருக்கு பாக்க. ஓ, வெடிச்சு முடிஞ்ச பிறகும் பாட்டில சுடாதா? இந்த பாட்டில வச்சே உன் மண்டைய பொளக்குற. வேற வேற வேற. இந்த தானோஸ் காலி பண்ண பெருசா வேணுமே. என் நண்பனோட ஹாமர் இங்கதான் இருக்கு. இந்த ஹாமருக்கு இப்ப பதில் சொல்றா பாக்கலாம். இது என்ன மேஜிக் பேண்டா? இது என்ன பீகாக் த்ரோனா? டிஜிட்டல் லாவெடி. வாங்கிக்கோ. கிடைச்சிட்டான்டா என் சிங்கக்குட்டி AK-47. காளிராணி இன்னைக்கு. டா சிவனாண்டி. இந்த கடை பட்டாசு இது டிஃப்ரெண்டாவும் இருக்கு, சூப்பராவும் வெடிக்குது. நம்ம தேவி ஃபயர் ஒர்க்ஸ் பட்டாசு தான். அதான் சூப்பரா வெடிக்குது. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேஃபா தீபாவளி கொண்டாடுங்க. பட்டாசு வாங்க ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஏஐ தீபாவளி கிராக்கர்ஸ் செல்லிங் ஒரு ஆட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் வீடியோவில் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற 4 ஸ்டெப்ஸை வந்து நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து உங்களாலேயே வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ நான் எதுக்கு கிரியேட் பண்ணுறேன்னா, ஸோ இன்னும் 2 மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீபாவளி சீசன் வந்து வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி தீபாவளி கிராக்கர்ஸ் வந்து செல் பண்ணுறவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ஏஐ ஆட் வீடியோஸ் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களோட கிராக்கர்ஸை வந்து ஈஸியாக வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஸோ நம்ம ஒரு ஓன் ஸ்கிரிப்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இனிஷியல் ஸ்கிரிப்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து என்னோட ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ்ஸு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து ஆகும் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம் ஸ்கிரிப்ட்டு. ஸோ அது அந்த அளவுக்கு வந்து எங்கேஜிங்காக கன்வின்சிங்காக வந்து இருக்காது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்களே வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து ஸோ உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ முக்கியமாக வந்து இது சில்ட்ரன் பேஸ் பண்ண ஒரு ஆட்னால, ஏன்னா கிராக்கர்ஸ்னாலே மோஸ்ட்லி வந்து சில்ட்ரன்ஸ் தானே லைக் பண்ணுவாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் பேஸ் பண்ண ஒரு ஆட்னால நீங்கள் வந்து மார்வல் கேரக்டர்ஸ், டிசி கேரக்டர்ஸ், ஸோ அவங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேரக்டர்ஸாக யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ரைட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்போ தான் அவங்க வந்து அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அவங்க வந்து கஸ்டமர்ஸாக மாற அதிக சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்னுடைய வீடியோவில் வந்து ஸ்பைடர் மேனை வந்து மெயின் கேரக்டராக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என் ஸ்கிரிப்டில் வந்து ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஸோ என்னை வந்து ஒரு டீலர் வந்து அப்ரோச் பண்ணார். ஸோ அவருடைய ப்ராடக்ட்ஸில் வந்து இது எல்லாமே வந்து யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஓகேங்களா? ஸோ அந்த யூனிக்கான ப்ராடக்ட்ஸை வச்சு நான் ஒரு ஆட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி தான் இந்த ஆடை வந்து பண்ணேன். ஓகேவா? ஸோ அந்த யூனிக்கான ப்ராடக்ட்ஸை வந்து என்னுடைய ஒவ்வொரு சீன்லேயும் வந்து நான் வர மாதிரி வந்து ஸ்கிரிப்ட் வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 சீன்ஸ் உள்ள ஸ்கிரிப்ட் வந்து எழுதியிருக்கேன். ஸோ 8 சீன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாட்டி வந்து டைலாக்ஸ் நான் டேரெக்டாக தமிழ்லேயே வந்து கொடுத்துட்டேன். ஸோ எப்பயுமே தங்கிலீஷில் கொடுத்து அதை வந்து நம்ம தமிழில் மாற்றுவோம். ஸோ இந்த வாட்டி நான் தமிழ்லேயே வந்து டேரெக்டாக கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சீன்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்கேன்னா, ஸோ அது வந்து எந்த செட்டப்பில் இருக்கணும், ஸோ அந்த நேரத்தில் வந்து ஸ்பைடர் மேன் வந்து என்ன ரியாக்ட் பண்ணணும், ஸோ ஸ்க்ரீனில் வந்து வேறு எதனா கேரக்டர் இருக்கணுமா, ஸோ அந்த மாதிரி எல்லா டெஃபினேஷன்ஸும் வந்து நான் மேலே கொடுத்துட்டு ஸோ அது கீழே வந்து டைலாக் வந்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து சீன்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் யூஸ் பண்ணுற எல்லா சீன்ஸ் அண்ட் ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த ஃபைலில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆனால் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அதே ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நீங்களும் அதே மாதிரி வீடியோ வந்து கிரியேட் பண்ணி யூடியூப்பில் போடாதீங்க. ஓகேங்களா? ஸோ நான் நிறைய வீடியோஸ் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ நம்ம கொடுக்குற அந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி அதே வீடியோ அப்படியே கிரியேட் பண்ணி யூடியூப்பில் போடுறாங்க. ஸோ அது நீங்கள் கொஞ்சம் ட்வீக் பண்ணி வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வேறு கான்செப்டில் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே டைலாக்ஸ் எல்லாத்தையுமே அதே வந்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு நல்லதில்லை. ஸோ காப்பிரைட் இஷ்யூஸ் வந்து ஃப்யூச்சரில் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஒரே ரெக்வஸ்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ இந்த வாட்டி நம்ம ஜெமினி யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ண போகிறோம் இமேஜை. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய இனிஷியல் ஸ்கிரிப்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ChatGPT வந்து போயிடுவோம். ஓகேவா?
ஸோ சாட் ஜிபிடியில் இப்போ நம்ம காப்பி பண்ணதை அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு சாட் ஜிபிடியே வந்து பார்த்தீங்கன்னா சீன்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து சாட் ஜிபிடிக்குலேருந்து வாங்குற ஒரு ப்ராம்ப்ட். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, கிவ் மீ த டீடைல் ப்ராம்ப்ட் டு ஜென்ரேட் இனிஷியல் செட்டப் சீன் when the Spider-Man is standing and the cracker box is in front of him and there is a sofa behind him. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த ப்ராம்ப்ட் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்மளோட ஜெமினி வந்து வந்துடலாம். ஸோ ஜெமினியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து இங்கே உங்கள் ப்ராம்ப்ட் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா ஸோ 1 மினிட்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு வந்து ஜெமினிக்கு வந்து அவ்வளோ எனக்கு பிடிக்கல, ஜெமினியோட இமேஜ் ஜென்ரேஷன் வந்து பிடிக்கலனா ஸோ நீங்கள் போன வீடியோஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி சாட் ஜிபிடி யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த இமேஜே வந்து ரொம்ப நல்ல இமேஜ் மாதிரி இருந்தது. ஸோ நல்லாவே இருந்தது. ஸோ இதை நான் அதனால் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த டவுன்லோட் சிம்பிளை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பும் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா, நம்ம வீடியோ ப்ராம்ப்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ சாட் ஜிபிடிலேருந்து. ஸோ எல்லா சீன்ஸ்க்கும் வந்து. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சாட் ஜிபிடி வந்துருங்க. ஸோ வந்துட்டு ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீனுக்கு மட்டும் நான் எப்படி வீடியோ ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணி மற்ற சீன்ஸ்க்குலாம் கூட வீடியோ ப்ராம்ப்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, கிவ் மீ த டீடைல் ப்ராம்ப்ட் டு ஜென்ரேட் தி VO3 வீடியோ ஃபார் த சீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஸோ நம்மளோட சீனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய சீனு. ஸோ இதில் வந்து 4 லைன் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 4 லைன் வந்து எல்லா ப்ராம்ப்ட்ஸுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்க. ஸோ ஏன்னா ஸோ இந்த 4 லைன் ஆட் பண்ணுறது மூலயமா ஸோ நம்மளுடைய கேரக்டர் பேசும்போது கரெக்டான லிப்ஸிங்க் வந்து இருக்கும். ஸோ நம்மளோட ஃபைனல் ஜென்ரேட்டட் வீடியோவில் வந்து கேப்ஷன்ஸ் அண்ட் சப்டைட்டில்ஸ்லாம் எல்லாமே இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது இந்த 4 லைன் வந்து உங்களை வந்து கிரெடிட்ஸை வந்து லூஸ் பண்ணுறது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் இந்த 4 லைன் எல்லா சீன் ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட்லேயும் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை நான் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு சாட் ஜிபிடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு சீன்ஸோட அந்த ஃபுல் ஜென்ரேட் பண்ணுற அந்த ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ ஆக்சுவலான ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ ஃபைனல் VO3 ப்ராம்ப்ட்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் எனக்கு வந்து இந்த ப்ராம்ப்ட் வந்து நான் VO3 பேஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து எரர்ஸ் வந்து வந்தது. ஸோ இது வந்து அவங்க பாலிசியை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணல அந்த மாதிரி வந்தது. ஸோ அதனால் வந்து நான் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இதிலேருந்து கரெக்டாக இந்த பர்பஸ்லேருந்து ஸோ இந்த கேரக்டர் ஆக்ஷனு, ப்ராப்ஸு, ஸோ அப்புறம் இந்த டைலாக்ஸு இது வரைக்கும் நான் காப்பி பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ VO3ல. ஸோ அப்போ வந்து எனக்கு வீடியோ வந்து கரெக்டாகவே ஜென்ரேட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி தான் கொஞ்சம் வீடியோ ஜென்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது சில நேரம் வந்து. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி ப்ராம்ப்ட்ஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணி எதனா நோட் பேடில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சீன் 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் சீன் 1க்கு மட்டும் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீன் 2 அதே மாதிரி சீன் 3 ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்கிரிப்டில் வந்து எவ்வளோ சீன்ஸ் இருக்கோ எல்லா சீன்ஸ்க்கும் வந்து இந்த மாதிரி வீடியோ ஜென்ரேட் பண்ணுற ப்ராம்ப்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி நீங்கள் எதனா நோட் பேட்லேயோ இல்லை நோஷன்லேயோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதோட இந்த ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப் என்னன்னா VO3 போயிட்டு வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம VO3 வந்து போயிடலாம். ஸோ இப்போ நம்ம VO3 வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து VO3னா என்னன்னே தெரியலனா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து எப்படி வந்து VO3 நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும், ஸோ இந்தியாவிலேருந்து அதை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், ஸோ எப்படி நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து VO3 யூஸ் பண்ணி வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம், ஸோ எல்லா டீட்டெயிலும் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் VO3 செட்டப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பில் வந்து நம்ம போன ஸ்டெப்பில் காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணுற ப்ராம்ப்ட்டு. ஸோ அதை சிம்பிளாக நீங்கள் எடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணணும். ஸோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி நம்ம ஜென்ரேட் பண்ண அந்த ஃபோட்டோ வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா?
ஸோ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது 3த்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு ஸோ சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஸோ 1 ஆர் 2 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து VO3 வந்து வீடியோ வந்து கரெக்டாக வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா சீன்ஸ்க்கும் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு CapCut இருக்கலாம். ஸோ இல்லைனா ப்ரீமியர் ப்ரோ இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எது வந்து ஃபெமிலியராக இருக்கோ ஸோ அதில் போட்டு இந்த 8 கிளிப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றா வந்து மெர்ஜ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி ஸோ உங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஸோ எதில் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து பப்ளிஷ் பண்ணிங்கன்னா ஸோ நல்ல வியூஸ் அண்ட் ரீச் வந்து போகும். ஸோ அதை யூஸ் பண்ணி நிறைய கிளைண்ட்ஸ் வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல சார்ஜ் வாங்கிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரொமோஷனல் வீடியோஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணி தரலாம். ஸோ அப்படி இல்லைனா உங்கள் ஓன் பிராண்டுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணி ஸோ நீங்கள் வந்து லீட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து மானிட்டைஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு வந்து முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான் காரணம். ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்ததுனால தான் என்னால் சேனலை வந்து மானிட்டைஸ் பண்ண முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் இந்த சப்போர்ட் கொடுத்த மாதிரி இன்னுமே எனக்கு வந்து தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ இதே மாதிரி வேறு என்ன ஏஐ ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நான் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.